Hi guys, welcome to my channel. So, இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா KSR பெங்களூர். ஸோ KSR பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திரும்ப சூப்பரான ஒரு ட்ரெயின் ட்ராவல் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு பெங்களூர் வந்தே பாரத்தில் வந்திருக்கோம். ஸோ பெங்களூர் கண்டோன்மெண்ட்டில் இறங்கியிருக்கோம். ஸோ அங்கேருந்து இப்போ KSR பெங்களூர் எப்படி அந்தந்த டீட்டெயில்ஸ்லாம் ஸ்டேஷனுக்குள்ளே போய் சொல்கிறேன். இங்கேருந்து நான் என்ன ட்ரெயினில் போக போகிறோன்றதையும் ஸ்டேஷனுக்குள்ளே போய் சொல்கிறேன். வாங்க நம்ம இப்போ ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம KSR பெங்களூர்லேருந்து சென்னை வர போகக்கூடிய பிருந்தாவனம் எக்ஸ்பிரஸில் தான் நாம் இப்போ இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு லோக்கோ இருக்குல்ல, WAP 7 தான் அது. ஸோ அது என்ன ஷெட்டுன்னு தெரில. ஆக்சுவலி அது வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து பெங்களூருக்கு புல் பண்ணிட்டு வந்த லோக்கோ. நம்ம என்ன லோக்கோ புல் பண்ண போகிறோன்னு சொல்லி நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம். ஸோ ட்ரெயின் கிளம்ப ஒரு 1/2 அன் ஹவர் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு கிடச்சிருக்க கோச்சு லாஸ்ட் கோச், 100 நிமிஷத்துக்கு முன்னாடி கோச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் போயிட்டு திரும்ப வரணும். வாங்க இப்போ நம்ம அப்படியே போகிற வழியில் கோச்சோட இன்டீரியர் பார்த்துட்டு போயிடலாம். நம்மளை KSR பெங்களூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வர புல் பண்ணக்கூடிய லோக்கோ என்னென்னா WAP 7 கிருஷ்ணராஜபுரம் 39270. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 2:45 ஆகுது. நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 3:10 தான் கிளம்பும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 மினிட்ஸ் இன்னும் இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து எப்படி KSR பெங்களூர் வந்தோம்னு சொல்லிடுறோம். ஸோ பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வென் கார்டு கொடுத்தோன்னா அங்கே உள்ள ஆட்டோகிட்ட கேட்டு பார்த்தேன். ஆட்டோ வந்து ரேட் பார்த்திங்கன்னா 200 rupees 250 rupees சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ஒன்றும் இல்லை, ஒரு ரோடை க்ராஸ் பண்ணால் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது, அங்கே கேட்டதுக்கு 150ன்றாங்க. ஸோ ரேப்பிடோ புக் பண்ண 50 rupees தான் ஆச்சு. KSR பெங்களூர் வந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து KSR பெங்களூர் வரதுக்கு. இன்னொரு விஷயம், KSR பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ட்ரெயினே கிடையாது. ஆக்சுவலி பெங்களூர் கண்டோன்மெண்ட்டை தாண்டி தான் எல்லா ட்ரெயினும் போகணும். KSR பெங்களூர்லேருந்து சென்னைக்கு போகிற ட்ரெயின் ஃபுல்லாக, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே போகிற ட்ரெயின் எல்லாமே பெங்களூர் கண்டோன்மெண்ட்டை தாண்டி தான் போகணும். ஆனால் ஏன் ஒரு ஸ்டாப் கூட கொடுக்கவே இல்லைன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி சதாப்தி மட்டும் ஒரு ஸ்டாப் இருந்தது, KSR பெங்களூர் கண்டோன்மெண்ட் காட்பாடி சென்னை சென்ட்ரல். ஆனால் இப்போது அதுலேயும் தூக்கிட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோலாப்பேட்டை ஜங்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரெயினை பற்றி வச்சுனா பார்த்தலாம். ட்ரெயின் நம்பர் 12640 KSR பெங்களூர் டு சென்னை சென்ட்ரல் பிருந்தாவனம் எக்ஸ்பிரஸ். ஸோ நம்ம ட்ரெயின் போகிற ரூட் பார்த்திங்கன்னா ஈவினிங் 3:10 KSR பெங்களூர்லேருந்து கிருஷ்ணராஜபுரம், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர், காட்பாடி, ஷோலிங்கர், வாலாஜா ரோட், அரக்கோணம், பெரம்பூர், சென்னை சென்ட்ரலுக்கு நைட்டு 9:10 போய் ரீச் ஆகும். ஸோ டோட்டலாக டைம் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா 6 hours. நமக்கு கிடைச்சிருக்க கோச் பார்த்திங்கன்னா D12, சீட் நம்பரும் 12, ஆப்போசிட் சைடில் வருது. ஸோ ஆப்போசிட்டில் வர ட்ரெயின் எதுவும் கவர் பண்ண முடியாது. சைடில் உள்ள சீனரிஸ் மட்டும் கவர் பண்ணிவிட்டு அண்ட் என் சைடில் வர ஸ்டேஷன்ஸ் மட்டும் கவர் பண்ண போகிறேன். அண்ட் நம்ம ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு SLRT 2 அன்ரிசர்வ்டு 13 சிட்டிங் கோச்சு அண்ட் 2 சேர் கார் ஏசி. அண்ட்
முன்னாடி 2 அன்ரிசர்வ்டு, ஒரு ஜென்ரேட்டர் கார் SLRT. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 அன்ரிசர்வ்டு அண்ட் பேட்ரி காரும் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டரான கிருஷ்ணகிரிபுரம் பார்த்தீங்கன்னா ஆன் டைம்க்கு ரீச் ஆகிடும். ஸோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்குது. கூட்டம் ரொம்ப க்ரௌடு ஏறுது. உள்ள நிற்க கூட இடம் இல்லாத அளவுக்கு க்ரௌடு ஏறி பார்த்தீங்கன்னா ஒரு 2 minutes டிலேல நம்ம பங்கார்பேட் ரீச் பண்ணியிருக்கோம். நமக்கான அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் வந்து அந்த பக்கம் வந்துருக்கு. சரியான பங்கார்பேட் ஜங்ஷன்ல எல்லாம் கேஆர்புரத்தில் ஏறி பங்கார்பேட் ஜங்ஷன்ல இறங்கிட்டாங்க. இவ்வளோ க்ரௌடு எல்லாருமே கிட்டத்தட்ட கோச்சே காலி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 minutes டிலேல நம்ம குப்பம் ரீச் ஆகிருக்கோம். நமக்கான அடுத்த ஹால்ட் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை ஜங்ஷன் தான். వచ్చి నీకు ఎంత ఎన్నో ముగ్గురు నలుగురు చెప్పు
முள்ளனூர்ன்ற இடத்துல ஒரு அன்ஸ்கெட்யூல்டு ஆல்ட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் டிலேயில் நம்ம ஜோலாப்பேட்டை ஜங்ஷனுக்கு நமக்கான அடுத்த ஆல்ட்டு பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி ஒரு 13 மினிட்ஸ் டிலேயில் நம்ம வாணியம்பாடி ரீச் ஆகிட்டோம். ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஸ்பீடில் 130 கிலோமீட்டர் ஸ்பீட் ஓட்டிகிட்டு இருக்கு. ஸோ ஜோலாப்பேட்டையிலேருந்து லேட்டாக தான் நம்ம கிளம்பினோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் டிலேயில் தான் ரீச் ஆனோம். ஆனால் ஒரு 5 to 7 மினிட்ஸ் கிட்ட அங்கே இருந்தோம். ஸோ அதனால இங்கே ஒரு டிலே ஆகிடுச்சு. என்னோட அடுத்த ஆல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 11 மினிட்ஸ் டிலேயில் நம்ம அடுத்த ஆல்ட்டான ஆம்பூர் ரீச் ஆகிருக்கோம். நமக்கான அடுத்த ஆல்ட்டு பார்த்தீங்கன்னா காட்பாடி ஜங்ஷன் தான். ஸோ ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஜோலாப்பேட்டை ஜங்ஷன்லேருந்து குப்பம் ஜங்ஷன். குப்பம் வந்து ஓரளவுக்கு காலியாக ஆரம்பிச்சிது. ஜோலாப்பேட்டையில் கொஞ்சம் கம்ப்ளீட்டாகவே காலியாகிடுச்சு. வாங்கிப்பா நீங்க மட்டும் வாங்கி நல்லா ரெண்டு தரணும் நீ சாப்பிடணும் செப்பாய் சொல்லிருக்கா எல்லாத்தையும் பாய் சொல்லு
ஒரு 7 மினிட்ஸ் டெல்லியில் நம்ம காட்பாடி ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கோம். நமக்கான அடுத்த ஆள் பார்த்தீங்கன்னா ஷோலிங். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் டெல்லியில் நம்ம வாலஜா ரோட் ஜங்ஷன் இருக்கும். ஸோ நமக்கு அடுத்த ஆள் பார்த்தீங்கன்னா ஷோலிங் இருக்கும். இதுக்கு முன்னாடி முகுந்தரா போகிற ஒரு இடத்துல வந்து அன்ஸ்கெடியூல் லான்ச் போட்டாங்க. ஸோ அங்கேயே ஒரு 10 நிமிஷம் நிறுத்தி வச்சுருந்தாங்க, ஏன்னு தெரியல. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 17 மினிட்ஸ் டெல்லியில் அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கோம். நமக்கான அடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தான். ஸோ ஒரு 25 மினிட்ஸ் டிலேயோட நம்ம ட்ரெயினுடைய 25 மினிட்ஸ் டிலேயோட நம்ம ட்ரெயினுடைய லாஸ்ட் இன்டர்மீடியட் ஆளுக்கான பெரம்பூர் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் சென்னை சென்ட்ரல் தான். ஸோ 9:10 போய் சேரும். ஆக்சுவலி டைம் பார்த்தீங்கன்னா 8:56. இன்னும் 14 மினிட்ஸ் நம்ம போய் ரீச் பண்ணுறோமா என்னன்றதை பார்ப்போம். எங்கே ஆரம்பிச்சனோ அங்கேயே vlog முடிக்கிறேன். ஸோ நேற்று சென்னை சென்ட்ரல்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி சென்னை சென்ட்ரலில் vlog முடிக்கிறேன். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த 3 ட்ரெயின் vlog எல்லாமே வந்து நான் என்ஜாய் பண்ணேன். என்ன கோயம்புத்தூர் வந்தே பாரத் vlog மட்டும் செம்ம போர் அடிச்சுது. அது உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த vlogக்கு வருவோம். இந்த vlog வந்து பார்த்தா கூட்டம்னாலே என்னால் சரியாக vlog எடுக்க முடியுதுன்னு சொல்ல முடியாது. ஆப்போசிட்டில் வர ட்ரெயின்ஸை கவர் பண்ண முடியல. மற்றபடி பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டேஷன்ஸ் எந்த சைடு வருதுன்றதை சரியாக கெஸ் பண்ண முடியல. ஒரு சில ஸ்டேஷன்ஸ் எல்லாமே இந்த சைடாக வந்துருந்தது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த பெர்னாவன் எக்ஸ்பிரஸ் வந்து செம்ம டிமாண்டான ஒரு ட்ரெயின் தான். அவ்வளோ க்ரௌடு, ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌடு. இன்றைக்கி சாட்டர்டே தான் ஃபுல்லாக க்ரௌட் தான் இருந்தது. அண்ட் ஓவராலாக பார்த்திங்கன்னா எனக்கு இந்த vlog ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுதான் இந்த இயருடைய கடைசி vlog. அதாவது இந்த vlog நீங்கள் கரெக்டாக நினச்சிங்கன்னா டிசம்பர் 31 பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நாளைக்கு நியூ இயர். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். அண்ட் ஓவராலாக இந்த இயரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலுக்கு வியூஸும் கம்மியாக தான் போச்சு, சப்ஸ்கிரைபர்ஸும் ரொம்ப இதுவாக தான் இருந்தது. ஸோ மொத்தமாக இந்த வருஷத்தில் வந்து நம்ம வெறும் 22 வீடியோ தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். போன வருஷம் வந்து 33 வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் வெறும் 22. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 11 வீடியோ கம்மியாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து 2 வீடியோ மட்டும்தான் 1000 வியூஸை க்ராஸ் பண்ணிச்சு. ஒரு வீடியோ 1000 வியூஸை க்ராஸ் பண்ணிச்சு. ஒரு வீடியோ வந்து 5000 வியூஸை க்ராஸ் பண்ணிச்சு. அந்த 5000 எதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் கொல்லூர் பஸ் vlog தான். ஸோ 5200+ போயிட்டுருக்கு. ஸோ அந்த வீடியோவுக்கு மட்டுமே 32 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க.
அண்ட் இன்னொன்று 1000 வியூஸ் க்ராஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் டு சென்னை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அந்த vlog நல்லா போயிடுச்சு. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா ஓவராலாக ரொம்பவே டவுனாக தான் இருந்தது. மேபி 500 வியூஸ் கூட வரவே இல்லை. ஸோ வியூஸும் கம்மியாக இருந்தது, சப்ஸ்கிரைபர்ஸும் கம்மியாக இருந்தது. அண்ட் நமக்கும் அந்த மைண்ட் செட்டு கரெக்டான இது வர மாட்டேங்குது vlog எடுக்கிறதுக்கு. ஸோ ஏன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கோவை எக்ஸ்பிரஸ் vlog எடுத்திருந்தேன், அதை போஸ்ட் பண்ண முடியல. தென் பிளாக் தண்டரில் ஒரு vlog எடுத்திருந்தேன், அதையும் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு ஆவரேஜான இயர் தான் இந்த மாதிரி சேனலுக்கு. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் இயர் வந்து சும்மா திருப்பி வரோம், வேறு லெவலில் பண்ணுறோம். அண்ட் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஹாப்பி நியூ இயர்.